மாசுருந்த அன்னைக்கும் தோல் சுமந்த எந்தைக்கும் அன்னை தமிழுக்கும் ஐயா ஹரிகிருஷ்ணன் டிடிஎம் உள்ளிட்ட அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்னைக்கு இங்கே எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, திருக்குறள் நான் குறள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது நிற்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படிங்கிறது ஒரு குறள். நோய் பற்றி நிறைய குறள் இருந்தாலும் இதுதான் இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு சரியான குறளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது முதல் நோய் என்னன்னு கண்டறியணும், அதற்கான மூல காரணம், அதை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மனிதர்களுக்குள்ள அப்படின்னா அதான் நம்ம சொல்லணும். ஆனால் அதை அந்த வழியில செய்கிறோமா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே அந்த ஐயம் இருக்கு. நோய் வந்துட்டாலே ஒரு பதட்டம் வந்துடுது. சிங்கப்பூர்ல அதுக்கு சிகிச்சைகள்லாம் நல்லா இருக்கு, வெளிநாடுகள்லாம் கூட பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம அந்த நோய்க்கான அந்த எடுக்கிற இல்லையா, நிறைய முறைகள் இருக்கு. அதில் ஹோமியோபதி, அலோபதி, ஆயுர்வேதம், சித்தான்னு நிறைய அக்குபஞ்சர், நிறைய மருத்துவம் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம புதுசா, எனக்கு வரைக்கும் அந்த பேரை கேள்விப்பட்டதில்லை, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு, அந்த சிகிச்சை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதற்கு இன்னைக்கு இதை சொல்றதுக்கு வந்திருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுகந்தினி யாருக்கெல்லாம் தெரியும்? முதல்ல ரொம்ப குறைவான பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இல்ல அவங்க இப்போ முன்னாடி அவங்க இந்த கோவிட் டயத்துல தான் நம்மளோட மன்றத்துல சேர்ந்தாங்க. அதுல இன்னும் ஒரு சிறப்புனா, எங்க கம்பன் பேச்சாளர் மன்றத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்களோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட தமிழ், அதாவது நம்ம நிறைய கொஞ்சம் தமிழ், அழகு தமிழ், முத்தமிழ் எல்லாம் சொல்லுவோம். இவங்களோட தமிழ் ரொம்ப சிறப்பா, இப்ப கூட பாத்துக்காங்க, உச்சரிப்பு எல்லாம் அவ்வளவு அழகா. ஐயா அதை ரொம்ப அழுத்தி எழுதி சொன்னாங்க இல்லையா, அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. நிறுத்தி நிதானமா நான் சொல்ல வந்த கருத்தை அருமையா சொல்றதுல அவங்க ஒரு வல்லவர். அதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம மாவட்டம் டி அளவுல அவங்க சாம்பியன் வரைக்கும் போயிருக்காங்க. அதாவது முதல் பரிசு பெற்றிருக்காங்க. தொடர்ந்து ஆனா மண்டலத்துல பயணிச்சிட்டு இருக்காங்க. இந்த சிகிச்சை முறைய ஒரு 3 ஆண்டுகளாக அவர் குருன்னு சொல்றாங்க. அந்த குருட்ட படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேருக்கு அதை அந்த சிகிச்சை வழங்கிட்டு இருக்காங்க. அந்த சிகிச்சையை பற்றி என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். வணக்கம் சுகந்தினி, நல்லா இருக்கீங்களா? சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஹோமியோபதி, ஆயுர்வேதம், சித்தா இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த ரெய்கி அப்படின்னா எனக்கு அந்த பேரே ஒரு வித்தியாசமா இருக்கு. முதல்ல இது பேர் மருத்துவ முறை தானே, அது என்ன அப்படின்னா என்னன்னு முதல்ல ஒரு அறிமுகம் கொடுங்களேன். இது ஜப்பானிய சிகிச்சை முறை, ஹேண்ட்ஸ் ஓன் ஹீலிங் என்று ஆங்கிலத்தில் சொல்ல வேணும். கைகளால் கொடுக்கப்படும் சிகிச்சை, சுகப்படுத்துதல் என்று சொல்லிக் கொள்ளலாம். பிரபஞ்ச சக்தி எல்லாருக்கும் எல்லா வினாடிகளிலையும் ஈர்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. அதுல எந்த தடைகளும் கிடையாது. ஆனா நாங்க எதை எவ்வாறு எடுக்கிறோம் எங்களோட உடலுக்குள்ளே என்றதால அங்கங்க எங்களோட எனர்ஜி சென்டர்ஸ், சக்கராஸ் என்று சொல்றது பிளாக் பண்ணப்பட்டு இருக்குது. அதனால எங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம், ஒரு வேலையை எடுத்தா முடிக்க முடியாதது, இப்படியான பல பிரச்சனைகள் இருக்குது. இதை சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற முறை தான் இது. REIKI. REI என்றது பிரபஞ்சம், KI என்றது ஜப்பானிய மொழியில சக்தி. பிரபஞ்ச சக்தியை எங்களுக்குள்ள எடுத்து யார் சிகிச்சைக்கு வரீனமோ அவையில தொட்டு 7 சக்கரங்களை ரீட் பண்ணி சுகப்படுத்துற முறைதான் ரெய்கி ஹீலிங். இந்த சக்கரங்கள்லாம் நம்ம தியானம் பண்ணா கூட சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கு வேறுபாடு இருக்குதா? கண்டிப்பா தியானம் பண்ணினாலும் சரியாகும். ஒரு பிரஷர் குக்கர் மாதிரியா இருக்கிற ஒரு மனிதனை, நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை கொண்டு போய் 5 நிமிஷம் கண்ணை மூடி உன்னை மறந்து உன்னோட நெத்தி பொட்ட கவனிக்க முடியாது. ஏனென்றா அவ்வளவு வலிகள் அந்த ஆன்மாக்குள்ள சுமக்கப்பட்டிருக்குது. தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மைகள், இவ்வாறு பல விடயங்கள் இருக்கும் பட்சத்துல யாரோ ஒருத்தர் அவரை கொஞ்சம் கழுவி துடைச்சு, இப்ப போய் நீ ஒரு 5 நிமிஷம் தியானத்துல இருந்தா ஒரு 2 நிமிஷமாவது அவரால் ஃபோக்கஸ்டா ஒரு புள்ளிய கவனித்து அப்புள்ளியில இருந்து பயணிக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரியான விடயங்கள் உதவி செய்யும். அப்படின்னா இது
மனநலம் சார்ந்த ஒரு சிகிச்சையா, இல்லைன்னா இப்போ நமக்கு பொதுவாக வர நோய்கள் வருது இல்லைங்களா? எடுத்துக்காட்டு வந்து இப்போ கேன்சர் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, சிறுநீரக பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை. ஏன்னா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்கு பாதிக்கப்பட்டா நீங்க சொல்ற மாதிரி தியானம் பண்ணா ஒரு அமைதி கிடைக்கும், அதுல ஒரு ஃபீலிங் அதுல இருந்து எப்படி வெளிப்பண்றான்னு சொல்லலாம். அப்ப நீங்க சொல்றது வந்து இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தானா, இல்லைன்னா நம்ம நோயை கண்டுபிடிக்கிற இல்லையா, அந்த மாதிரி கேன்சர், சிறுநீரக சிகிச்சை அந்த மாதிரி உள்ளதுக்கும் இந்த சிகிச்சை அளிக்கலாம்? நோயன்றது இப்ப என்ன கேட்டா மனதால தான் உருவாக்கப்படுது. வலிகளின் கூட்டாக எங்களுக்குள்ள சேர்ற அழுக்குகள் நோயாக பிரதிபலிக்கப்படுது. அப்ப நோய் ஏன் வருதுன்னு கேட்டா, சுகந்திரி நீங்க எல்லாருக்கும் சொல்லுவீங்களா இந்த கஷ்டத்துல தான் நோய் வருதுண்டா? என்ன கேட்டா ப்ரூஃபா எனக்கு காட்ட முடியாது, ஆனா எங்களோட வலிகளால தான் நாங்க நோய்களை உருவாக்கி கொள்ளுறோம். ஒரு 80%. 20% நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. நான் நம்புற விடயம் கர்மா. ஸோ பல பிறப்புகளாக எங்கள் இந்த செல் மெமரியை காவிக்கொண்டுதான் தெரிகிறோம். இப்ப சில பேரை பார்த்தோன்னு பிடிக்குது, சில பேரை பார்த்த உடனே பிடிக்குது இல்லை. என்னடா இவரோட க்ளோஸா இருக்கிறோம், ஆனா இவரை எனக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குன்னு கேள்வி வருது எங்களுக்கு. இல்லை அது இந்த பிறப்புல அந்த பிடிக்காத நபர் உங்களுக்கு ஒன்றுமே செய்திருக்க மாட்டார், ஆனா உங்களோட செல் மெமரியில எங்கேயோ ஒரு பிறப்புல எங்கேயோ பதிக்கப்பட்டது. பட்டு சம்பந்தமே இல்லை எனக்கும் அவருக்கும், வேண்டாம் தூரமாவே நிற்போம். இப்படி இருக்கிறது தான் இந்த உடல், உள்ளம், ஆன்மா, ஸ்பிரிட் எல்லாமே. அப்ப மேல்மனம், நடுமனம், அடிமனம், இது ஒவ்வொன்றிலையும் நாங்க சேர்க்கிற விடயங்கள் அதுதான் என்ன கேட்டா நோயா பிரதிபலிக்குது. அப்படின்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய இப்போ ஏற்கனவே நம்மளுடைய இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் பொதுவாக சொல்றாங்க இல்லையா, இந்த மன அழுத்தம் இதனாலதான் இந்த மாதிரி நோய்களே வருதுன்னு சொல்றீங்களா? ஏன்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப நான் வந்து ஒரு இடத்துல தட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த இடத்துல காயப்பட்டுருது, இதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அது எப்படி உங்களால விளக்க முடியுமா? ரமண மகர்ஷி எப்படி உருவானார், மகாபெரியவா எப்படி மகாபெரியவா ஆனார்ன்றது ஒரு இறப்பு, என்னோட பிறப்பின் பயன் என்ன, இவ்வாறு கேட்டுத்தான் அவையில் வந்தவியல். இப்ப மகரிஷி ஒரு சர்ஜரிக்கு போறப்போ அவர் அனஸ்டீஷியா எடுக்க இல்லை, ஆனா அவர் கட் பண்றப்போ ஒரு சின்ன வலி வந்த சமயத்துல என்று சொல்லி இருக்கிறார். அப்ப மருத்துவர்கள் உனக்கு வலிக்குதா என்று கேட்டப்போ அவர் சொல்லி இருக்கிறார், என் உடம்புக்கு வலிக்குது போல இருக்கு, என் உடம்புக்கு வலிக்குது போல இருக்கு, அது என் ஆன்மாவை தாக்காது என்று சொல்லி. இப்ப நடந்து போற பாதையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் சுகந்தினி நீங்க இந்த ஹீலிங், சக்கராஸ் இப்படியே சொல்லுவீங்களாண்டா அந்த இடத்தை அடையிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். இப்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாக்களுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். எனக்கு தட்டிட்டுது, வலிக்குது, அதுல செல்லுகள் அடிபட்டு இருக்கு, அதுல ஒரு ஐஸை போட்டா சுகமாகும்னு சாதாரணமா சொல்லலாம். ஆனா நான் ஹீலிங் தெரிஞ்ச, ஹீலிங் படிக்க விரும்புகிற, உங்களை சுகப்படுத்துற நபருக்கு நான் சொல்லுவேன், அந்த அடிச்ச இடத்துல உங்களின் உள்ளங்கைய வச்சு பிரபஞ்ச சக்தி உள்ள போகுதுன்னு ஒரு 2 நிமிஷம் சொன்னீங்களா இருந்தா அது சுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படின்னா இப்போ நீங்க வந்து நமக்கு கையில பட்ட காயம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கண்ணால பார்க்க முடியுது. இந்த கண்ணால பார்க்க முடியுற இந்த காயத்துக்கு கூட நீங்க வந்து ஆன்மாங்கிறத பார்க்க முடியாது. இப்ப நீங்க சிகிச்சை வந்து இந்த உடம்புல போட்ட காயத்துக்கு கொடுக்குறீங்களா இல்லைன்னா ஆன்மா கொடுக்குறீங்களா? ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு புதிதா இருக்கு நீங்க சொல்றது வந்து. ரெண்டுக்குமே கொடுக்கப்படும். இப்ப என்னட்ட ஒரு ஆள் ஹீலிங்குக்கு வரணும்னு சொல்லி சொன்னா அவையில ஒரு ஹீலிங் பெட்ல படுக்க விட்டுட்டு 7 சக்கரங்களையும் முதல்ல ரீட் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் என்ன இருக்கிறது, உதாரணத்துக்கு ஒரு சக்கராவை உங்களுக்கு சொல்லிடுறேன், அதிகமா புரியும். மூலாதாரம் ரூட் சக்கரான்னு சொல்லுவோம். அதுல வீக்னஸா இருக்கினோம், அதுல அவங்களுக்கு சக்தி குறைபாடா இருக்குண்டா பயம் இருக்கும், இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவீனம், சேஃப்டி அவைகளுக்கு இருக்காது, எப்பயுமே ஒரு சேஃப்டி இஷ்யூ இருந்துட்டு இருக்கும், பணம் வரும் ஓட்ட சிரட்ட மாதிரி கீழால போயிட்டே இருக்கும்,
எதுலையுமே ஒரு நிலைப்பாட்டு எண்ணம் இருக்காது. காலமாக சொல்லுவீனா ஹாலிடே போவோம், மத்தியானம் சொல்லுவீனா எதுக்கு செலவாகும் வேண்டாம் பேசாமல் விட்டுட்டு இருப்போம், இரவு பரவாயில்ல வர்றதை பார்த்துக்கலாம் கிளம்புவோம் என்று ஒரு நிலைப்பாட்டு தன்மை இருக்காது. இப்படி ஒவ்வொரு சக்கரங்களுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதால அங்கே என்ன நடக்குதுன்றதை நாங்கள் ரீட் பண்ணின பிறகு இப்போ ஒரு ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பெண் வந்தா, அவருக்கு சாக்ரல் சக்கரா 2வது சக்கரம் வீக்கா இருந்தது. 38 வயசு ஆயிட்டது. 8 வருடங்கள் திருமணமாகி குழந்தைகள் கிடையாது. ஆனா மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கணவனுக்கும் இல்லை மனைவிக்கும் இல்லை, 2 பேருமே நல்லா இருக்கீங்க. அப்போ ஏன் குழந்தை கிடையாதுன்னு செக் பண்ணுறப்போ சாக்ரல் சக்கராவில் ஹீலிங் செய்கிறப்போ அவளோட 18-19 வயதில் ஒரு ஒஃபனேஜுக்கு போயிருக்கிறா. அங்கே ஒரு பிள்ளைகள் கஷ்டப்படுற அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளை பார்த்துருக்கிறா. அந்த எமோஷனல் மோடில் இருந்து அவ பதிஞ்சிருக்கிறா, நான் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து தான் குழந்தைய பெறுவேன். அது இப்போ 18-19 வயசுல. இன்றைக்கு கல்யாணமாகி 8 வருஷமா குழந்தை இல்லை. அப்ப ஆன்ம பதிவாகவும் அது இருக்குது. இன்றைக்கு அவருக்கு குழந்தை இல்லைன்றது இந்த பிசிக்கல் பாடியில இல்லாமலும் இருக்குது. அப்ப 2ஐயும் கண்டுபிடிக்க முடியும், 2ஐயும் சுகப்படுத்த முடியும். அவருக்கு சொன்ன ஒரே ரெமெடி, முடிஞ்சா குழந்தையோட தத்தெடுங்கோ, இல்ல நீங்க பதிஞ்ச பதிவை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவ ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுத்தா வித்தின் 6 மந்த்துக்குள்ள, வித்தின் 1 இயருக்குள்ள ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டு. அப்ப ஏன் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, எவ்வளவு தூரம் நாங்க எங்களுக்குள்ள தெரியாம பதிவுகளை போடுறோமோ அதன் பிரதிபலிப்பு தான் எங்களோட வாழ்க்கையா மாறுது. அப்ப இந்த சக்கரங்களை நாங்க பிளாக் பண்ணி போட்டு ஏன் இது நடக்கல, எனக்கு மட்டுமே, why me, இதுதான் எல்லாட்ட கொஸ்டினும். ஆனா என்ன செய்துட்டு வந்தோம்னு யாரும் கேட்டோமா? நல்லது நடக்க யாரும் கேட்கிறோமா? ஓ why me, எனக்கு இப்படி நல்லது இல்ல, எங்கேயாவது வலிச்சாதான் why me. முதல்ல அதை மாற்றதுக்கு சிகிச்சை. அப்ப இந்த மாதிரியான பதிவுகளை சுகப்படுத்துறதுக்கு தான் இந்த சிகிச்சை கூடுதலான ஆழமா போய் அவைகளுக்கு உதவி செய்து அவைகள் அதுல இருந்து வெளியில வந்து அவைகளோட தினசரி வாழ்க்கைய சுமூகமா கொண்டு போகும். இப்ப நீங்க கேட்ட மாதிரி கேன்சர் 4th ஸ்டேஜ்ல இருக்கிறவருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காண்டா, அது டிபெண்ட்ஸ் அந்த ஒரு நபரை பொறுத்தது, அவரோட நம்பிக்கை பொறுத்தது. என்ன கேட்டால் நான் சுகமாகும் என்று சொல்லுவேன். அந்த நபர் அதை எடுத்துக்கொள்ள வேணும். சில பேர் வருவீனம் நம்பிக்கை இல்லை, அவர் சொன்னார் இவர் சொன்னார், முயற்சி பண்ணி பார்க்கிறோம், அப்ப நான் எடுக்கிறதே இல்லை, அது எனக்கும் பிரயோஜனம் இல்லை, அவைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்ப எல்லா நோய்களையும் மனதளவில் நாங்க போய் சுகப்படுத்தினமா இருந்தா ஒன்று நோயை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடுவோம், இது சுகமாகும் என்று நம்புவோம். அந்த செல்ஸ் ஒவ்வொன்றும் நாங்க கொடுக்கிற ஹீலிங்ல ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு. நீங்க இந்த குழந்தை சம்பந்தமா சொன்னதுனால நானும் அதை சொல்ல ஒரு சின்ன சம்பவம் வாழ்க்கையில் நடந்தது சொல்லிடுறேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இங்க சிங்கப்பூர் இன்சூரன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவரை அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகனால மருத்துவர்கிட்ட ஒரு சான்றிதழ் எடுக்கணும். போயிருக்கும்போது அவர் என்னை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கா, சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க, எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நீங்க குழந்தை பெற்றுக்கிட போறீங்களான்னு கேட்டாரு. எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் சொல்லதில்லை, குழந்தை பெற்றுக்கிடாதீங்கன்னு அவர் சொன்னார் சீரியஸாவே. அது என்னத்துக்காண்டி அவர் சொன்னார் அப்படின்னா, ஒருவேளை இந்த நம்ம இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கும் நிறைய தொடர்புகள் வர வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, புதுசா குழந்தை பிறக்குது அப்படின்னா நான் கிட்டத்தட்ட இத்தனை அந்த தடுப்பூசிகள் நான் போடுறேன், அப்போ அந்த அந்த மனித உயிர் அந்த குழந்தை இருக்கு இல்லையா அவ்வளவு கஷ்டப்படுது, இது இன்னும் போக போக இந்த தடுப்பூசி எண்ணிக்கை கண்டிப்பா கூட்டிகிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 வருஷத்துல கோவிட் வந்துடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு தடுப்பூசி சேர்த்துருக்கோம். அப்போ அந்த உயிர் வந்து வலிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது அவருடைய எண்ணம். அவர் லிட்டரலா எனக்கு சொன்னது குழந்தை பெற்றுக்கிட்டாதீங்க, ஒரு உயிரை வந்து உண்மையிலேயே அவர் தான் சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இருந்தாலும் மனித வாழ்க்கையில தடுக்க முடியாது. நான் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ங்கிறது வந்து பிரபஞ்சத்தோட தவிர்க்க முடியாத ஒன்று, அடுத்தடுத்த தலைவரை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் எங்க சின்னக்கா வந்து அவங்க வந்து இந்த டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடியே என்னோட அக்கா வந்து எனக்கு வந்து கல்யாணம் வேணாம், இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்து அதை வந்து நான் கஷ்டப்படுத்தணும்னு அவன் முன்னாடியே சொல்லியிருக்காப்புல சொன்னேன். ஆனா நாங்களும் அது குடும்பத்துக்குள்ள அது வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சுட்டோம். ரொம்ப நாளா குழந்தை இல்லை.
இப்போ எப்படின்னா இவங்க சொன்னாங்க இல்லையா, ஏன்னா எங்க அக்கா நினைச்சிருக்கால அதனால இல்லை. அப்போ நாங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். திரும்ப அவளுமே நான் ஒரு நாள் நினைச்சனால இருக்கும்னு சொல்லி அப்புறம் மனதளவில் தயார் பண்ணது. அப்புறம் கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 ஆண்டுகள் கிட்ட கழித்து ஒரு 4-5 ஆண்டுகள் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த அவங்க சொல்ற சிகிச்சைக்கு இதுக்கும் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த கதையை சொன்னேன். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம இங்கே ஆரம்பிச்சது ரெய்கி மருத்துவ சிகிச்சைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்றதை பார்த்தா மருத்துவங்கிறத எடுத்துடலான்னு தோணுது. ஏன்னா இது நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிகிச்சைக்கு வரணுமா, இல்லைன்னா அது முன்னாடியே வந்து உங்களோட சிகிச்சை? ஏன்னா இப்போ நமக்கு இந்த பற்றி எந்த விழிப்புணர்வுமே இல்லை இல்லையா. இப்போ வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான். இப்போ எங்ககிட்ட என்ன நோய் இருக்குன்னே வந்து யாருக்குமே இப்போ தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்றதை பார்த்தா நம்ம நிறைய அதாவது எதிர்மறையான சிந்தனைகளோட தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எப்படி எங்கள் அக்காளுக்கு நான் வந்து குழந்தை பிறக்க தள்ளி போச்சு இல்லையா, நீங்கள் கூட ஒருத்தங்க சொன்னீங்க. அப்போ இதை வந்து ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பார்க்கணுமா, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இப்பவுமே அவங்கள்ட்ட வந்து சிகிச்சை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது. எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். வந்தா ஒரு கை தட்டிடலாம். ரெண்டுமே செஞ்சுக்கலாம். நோய் வருமுன் காக்க வேணுமென்றா உங்களுக்கு மைண்டை சரிப்படுத்தினா நோய் சுகமாகும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கை இருந்தா இப்பவே எடுத்துக்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கு, இப்ப ஒவ்வொரு சக்கரங்களை நாங்க ரீட் பண்றப்போ இன்சுலின் ஃபிளக்சுவேட் ஆகுதா, இல்ல ஹார்ட்ல பிளாக் இருக்குதா, இல்ல கிட்னில ப்ராப்ளம் இருக்குதா, தைராய்ட் கிளாண்ட் வீங்கி இருக்குதா, எதனாலும் கண்டுபிடிக்கலாம். இப்ப லைக் எபிலப்சி வர்றாக்கள், அதாவது வலிப்பு வந்து வாயில நுர வருதுன்னு சொன்னா பவையில் வரைக்க சொல்ல மாட்டேனா. யாருமே நானும் யார்கிட்டையும் எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு கேட்கறது இல்லை, ஹீலிங்க செய்துட்டு என்னன்றத சொல்லுவோம். நீங்களே ஸ்கேன் பண்ணிடுவீங்க. பிரபஞ்சம் ஸ்கேன் பண்ணது சொல்லுது. இது எல்லாரும் கேட்பீங்க, எப்படி பிரபஞ்சம் பண்றீங்களா? உண்மையாலுமே இது பேசிக் என்னன்னா, நீங்க ஒவ்வொருவரும் நினைக்கிற ஒவ்வொருவரும் போய் வர்ற ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் அது பிரபஞ்சத்துல பதிவுகளாத்தான் போய் இருக்குது பிரதர். அப்ப இந்த 40 நிமிஷம் உங்களுக்கு சுகப்படுத்துற சிகிச்சையை செய்யறப்போ அந்த பதிவுகளை நாங்க போய் பார்க்க முடியுது. இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. அந்த மனக்கட்டுப்பாட்டோட அந்த 40 நிமிஷம் நாங்க ஒவ்வொரு சக்கராக்கும் 5 நிமிடங்கள் அதை செய்யறப்போ நீங்க எதை பதிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ, நீங்க எதை நினைச்சீங்களோ, எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ரீடிரெக்ட் பண்றதுக்கான பாத்தன்னு தான் நான் இதை முழுவதுமா நம்புறேன். மனசுல உள்ளதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நாங்க என்ன நினைக்கிறோம் கண்டுபிடிக்க முடியும், ஆனா அது சொல்ல இல்ல, அது என்னோட வேலை இல்லை தானே. அப்படி என்ன நான் ஒருத்தரையும் பார்க்க முடியாது. இப்ப பார்த்தா ஐயாடி ஓரா தெரியுது, தம்பிந்த ஓரா தெரியுது, நான் இது தப்பு ரைட் அப்படி சொல்ல முடியாது தானே. ஸோ எல்லாரையும் அக்செப்ட் பண்றதுக்கு தானே நாங்க ஹீலர் ஆக வேணும். ஒரு தவறான மனிதனோ நல்ல மனிதனோ கஷ்டப்படுற மனிதனோ ஏழையோ பணக்காரனோ எந்த வேறுபாடும் எங்களுக்கு இருக்கக்கூடாது தானே. இப்ப திருடுறான் என்று சொல்லி நாங்க ஒரு வசனத்துல அவன் ஒரு திருடன் என்று சொல்லுறோம். அவன் எதனாலே அதை ஆரம்பிச்சவன், எங்க அவனுக்கு அதோட அடித்தளம் இல்ல. இப்ப செக்ஷுவலி அபியூஸ் வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நாங்க சும்மா அவன் ரேப் பண்றான் கொலை பண்ணு ஒரே வசனம். ஆனா எந்த ஒரு மனிதன் அந்த ஒரு மனிதனை எடுத்து ஆய்வு செய்யறான், ஏன் இதை செய்யறான், அவனுக்கு என்ன பார்த்தான் 8 வயசு 10 வயதுல அவன் பார்த்ததின் பிரதிபலிப்பை அவன் இங்க முயற்சி செய்யறானா? எடுக்கேட் பண்ணாம நாங்க சொல்ல முடியாது அவன் தவறு என்று சொல்லி. இப்ப எத்தனை வீடுகள்ல நாங்க கதைக்கிறோம் செக்ஷுவல் பத்தி, பேசுறதே இல்லை. அதுவும் குறிப்பா அப்பா அம்மா வாயே திறக்க மாட்டீங்கன்னா அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லையே. எல்லா மனிதர்களுக்கும் சாதாரணமா உடல்ல இருக்கிற அந்த ஒரு ஹோர்மோனோட வேலை, அதை நாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புரிய வச்சாலே நிறைய பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும் தானே. அது ஒரு இந்தியன் ஸ்ரீலங்கன் பேரண்ட்ஸோட ஒரு மென்டாலிட்டி. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, தேவையில்லை, எதுவும் தவறா போயிடுமோ, நானே சொல்லி கொடுத்துருவேனோ இல்லை. அதாவது இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த நோய்க்கான மூல காரணம் என்னன்னே அறியறதுக்கு நம்ம உட்படலன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? கண்டிப்பா 50% மேல முற்படவே இல்லை பிரதர். சரி, இப்ப நீங்க வந்து நமக்கு ரொம்ப நம்ம இப்ப எடுத்துக்கிற சிகிச்சைன்னு பார்த்தா
நீங்கள் இந்த ஒரு இப்போ ஏதாவது ஒரு இப்போ நோய் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்குறோம். அதாவது எடுத்துக்காட்டு மருந்துலாம் சாப்பிட்றோம். இந்த மருந்து என்ன செய்யுது அப்படின்னா செல்களில் போயிட்டு எந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல போய் அந்த புண்ணை வந்து ஆற்றுப்படுத்துது. ஆனால் அது எல்லா செல்லுக்குமே அது போகுது. ஒரு தடவை நான் அந்த மருந்து கொடுத்துட்டேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அதில் எனக்கு பெரிய அறிவு கிடையாது, பட் நான் கேட்டதை சொல்கிறேன். இந்த புண்ணுக்கு இந்த மருந்தை கொடுக்கும்போது அது சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை அதை எழுதி வச்சுக்கிடும், ஒரு சூத்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு சொல்றாங்க. இப்போ இது வந்து மருந்து மூலமா சாத்தியம். நீங்க சொல்ற இந்த ஹீலிங்ஸ் மூலமா அது எப்படி சாத்தியப்படுது? ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து கண்ணால பார்த்தா தான் நம்புவாங்க, மருந்து கண்ணில் தெரியுது. இந்த ஹீலிங்ல எப்படி அதை நீங்க செய்ய முடியும்னு கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியுமா? ரேக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு 244 சிம்போல்ஸ் இருக்குது. 244 சிம்போல்ஸ் இருக்குது. சிம்பிள்ஸ், ஓகே. அந்த சிம்பிள்ஸ் நீங்க சும்மா கூகுள்ல போட்டு பார்த்தாலே வரும். இதுக்கு தமிழுக்கு சம்பந்தம் இருக்கா? 246 எழுத்து, 47 எழுத்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அந்த தமிழுக்கு டைரக்டா சம்பந்தம் இருக்குன்னு இல்ல. ஆனா இந்திய பாரம்பரியத்துல இந்த சிம்போல் கண்டுபிடிக்கப்பட்டதா ஜப்பானிய ஹீலிங் மோடாலிட்டி சொல்லுது. இந்திய சமூகத்துல கண்டுபிடிக்க இந்திய பாரம்பரியத்துல அதான் கவலைக்கிடமான ஒரே விஷயம் என்னன்னா, இந்தியால எல்லாம் இருக்குது ஆனா ஒன்றும் இல்லை, அதை சரியா பயன்படுத்தல. அது வேற ஏதோ ஒரு பாதையில ஊழல் என்ற பெயர்லயோ ஏதோ ஒரு டிவியேட் ஆகி போகுது. ஆனா அங்க ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கிற சக்தி அளப்பெரியது. நான் போன வருஷம் போயிருந்தேன். நான் அப்ப திருவண்ணாமலையோ இல்ல தஞ்சை பெரிய கோயிலோ அவ்வளவு ஒரு உட்கார்ந்து 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணினாலே அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கிற அளவுக்கு சக்தி வச்சுக்கொண்டு தேவையில்லாத விஷயங்கள் செய்து கொண்டிருக்கணும். அதுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணி கொள்ளுவோம். ஒன்று நீங்க கேட்டது வந்து இந்த சிம்போல்ஸ். இப்ப பனடோல் போடுறீங்க, தலை வலிக்குது, முழங்கால் வலிக்குது, அந்த இடத்துக்கு அந்த ரசாயனம் போய் எங்களுக்கு சுகப்படுத்துது என்ற மாதிரி. இப்ப உங்களுக்கு மெமரி பிரச்சனையா இருக்கு, ஞாபக சக்தி குறைவா இருக்குது, முழங்கால்ல வலியா இருக்குது, அந்த கேன்சருக்குரிய செல்ஸ் வளருது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பல்ஸ் இருக்குது. அப்ப நாங்க அந்த சக்கரங்கள்ல கைய வச்சு அந்த சிம்போல்ஸ் லட்சக்கணக்கில் உள்ளே அனுப்புவோம். அனுப்ப அது உங்களோட இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த சிம்போல் போய் அதுல இருக்கிற குறைகள் நிறைகளை சுகப்படுத்தி அதை எப்படி வெளியேற்றும் சுகந்தினி என்று கேட்டா, உங்களோட மலத்தோடையோ சலத்தோடையோ வியர்வையோடையோ இல்ல அந்த சிம்போலே வெளியில கொண்டு எல்லா அழுக்குகளையும் தள்ளி விடுற வேலையையோ செய்து கொள்ளும். அப்ப இந்த அழுக்குகள் எல்லாம் வெளியே தள்ளப்பட்டா மற்ற வீலுக்கு போய் ஒட்டிக்குமாண்டா ஒட்டிக்கும். அதனால அந்த அழுக்குகளையும் நாங்க திரும்ப பிரபஞ்சத்துக்கு தான் அனுப்ப வேணும். சாதாரணமா இப்படி தூக்கி போட்டுட்டு போயிடுவோம் என்று சொல்ல முடியாது. மற்ற வீலுக்கு போனா அதுவும் பாவ கணக்கு தான். அப்போ உங்களோடதுல வந்து சிகிச்சையில எந்த மருந்து மாத்திரை அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து நீங்க அந்த ஹீலிங்ஸ்ங்கிற அந்த முறையில தான் பண்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. பொதுவா எல்லாரோட விருப்பமே அதுவா தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மருத்துவ முறையில என்ன பிரச்சனையா பாக்குறேன்னா, இந்த மருந்து மாத்திரைகள் அதிகமா சாப்பிடும்போது, அதாவது ஏன்னா நோய் வந்துருச்சு அதை கண்டிப்பா நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இப்ப கொடுக்குற மருந்து மாத்திரைகளால பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து ஆங்கில நம்ம சித்த மருத்துவர் தான் சைடு எஃபெக்ட்னு சொல்லிடுவாங்க. ஆனா இதுல அது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட முடியறது இல்ல, இல்லைன்னா தூக்கம் அதிகமா வருது. அதாவது ஒரு ஏன்னா நான் சொல்றது வந்து கொஞ்சம் அதிகமான அந்த கேன்சர் அந்த மாதிரி நோய்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த சிகிச்சை வந்து இப்ப நீங்க ஒரு பெரிய நோய், இந்த மாதிரி நோய்களுக்கும் இந்த மருந்து மாத்திரை இல்லாம செயல்படுத்த முடியுமா? ரெண்டாவது என்னோட கேள்வி வந்து, எப்படி வந்து அந்த நம்பகத்தன்மையை நீங்க வந்து எங்களுக்கு வந்து உருவாக்குவீங்க? ஏன்னா எல்லாருமே ஒரு இப்போ நம்ம ஒரு மருத்துவத்துக்கு போறோம், இப்ப காய்ச்சல் தலைலாம் நம்மளே டாக்டர் ஆயிடுவோம், அது பிரச்சனை இல்லை, ஒரு மருந்து மாத்திரை எடுத்துரும். ஆனா ஒரு பெரிய நோயும் போது இன்னும் சொல்ல போனா எனக்கு தமிழ்நாட்டில் கிடைச்ச அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு, ஏன்னா நம்ம ஒரு பயத்துலதான் நம்ம மருத்துவர் அணுகிறோம். அங்க நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நான் பொதுவா பாக்குறது, என்னோட கிராமத்துல இருக்கிற மருத்துவர்லாம் ஒரு காய்ச்சல் தலையில கூட எங்க தாத்தால ஆரம்பிச்சு என்னோட குழந்தை வரையும் கேட்பாங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் போனது என்னோட காய்ச்சலுக்கு தான். ஆனா ஒரு பெரிய நோய்க்காக எங்க அப்பாவெல்லாம் காட்டும்போது அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல, அவர் வருவாரு, வந்து கை வச்சுட்டு பார்த்தா அப்பமே ஒரு 10,000 கிட்ட வாங்குவாரு, என்கிட்ட நின்று பேச கூட மாட்டாரு.
அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது மருந்து மாத்திரைகளை செலுத்தி ரொம்ப கஷ்டம். உடம்புமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எங்களை பொறுத்தல அது உடம்பு வலிக்குது, நான் உங்களை பொறுத்தல ஆன்மா வலிக்குது. ஸோ இந்த நம்பகத்தன்மை எப்படி உண்டு பண்றீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா அந்த மருத்துவர்கள் இப்போ அப்படி இல்லை, அவங்களுக்கும் ஒரு நோயாளிக்குமான ஒரு தொடர்பு வந்து சரியா இல்லைங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். இதை நீங்க எப்படி அதை இதுக்கு மாற்றா சொல்ல முடியும்னு உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். எங்கிட்ட வர்ற ஆக்களை சுகப்படுத்துறது உங்ககிட்ட இல்ல, இந்த மருத்துவ முறையில உங்களோடது ஸ்பெஷல் தனியா இந்த மருத்துவ முறையில எப்படி அதை நீங்க இந்த நம்பகத்தன்மையை எங்களுக்கு உருவாக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. நான் ஹீலிங் செய்துதான் பிரதர் காட்ட முடியும். இப்ப நான் வாயால சொல்லி பராசைக்காலஜியோ இல்ல குவாண்டம் பிசிக்ஸோ வாயால சொன்னா ஒருத்தருக்கும் பார்க்க முடியாது. சக்தி வருதுன்னா நம்ம அது எனக்கு புரியுது. இப்ப எனக்கு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வரணும்னா நீங்க வந்து இப்ப வந்துதான் பார்க்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா வந்துதான் பார்க்க வேணும். நான் இப்ப இதுல வச்சு ப்ரூஃப் பண்ண முடியாது. இப்ப என்னட்ட வந்த கிளையன்ட்ஸ், இப்ப கனடாவில இருந்து ஒரு லேடி வந்தா தலையில கட்டி பயோப்சிக்கு 3 months டைம் கொடுத்திருந்தவையல். திருப்பி பயோப்சிக்கு போய் ஸ்கேன் பண்ண கட்டிய காண இல்லை. அப்ப அவ டாக்டர் வந்து உண்மையா நாங்க தான் கட்டி என்று சொன்னதா என்று சொல்லி கேக்குறீனா? ஓ அப்ப பழைய ரிப்போர்ட்ல இருக்குது கட்டி. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இருக்குது. ஹீலிங் 6 ஹீலிங் எடுத்துட்டு படிச்சா அதுக்கு பிறகு கட்டி இல்லை. என்னோட லேடி வந்தா தைராய்டு கிளாண்ட்ல பயோப்சி செய்ய சொல்லி இருக்கு, அதே மாதிரி இல்ல. அப்ப எனக்கு அவங்க நம்புறாங்க ஹீலிங் செய்யறேன், நான் 200% அதை நம்புறேன், என்னோட தொழில நான் நேர்மையா செய்யறேன், அது அவங்களுக்கு சுகப்படுது, அவ்வளவுதான். இப்ப நான் இதை ப்ரூஃப் பண்ணு இப்ப காத்தடிக்குது நான் ப்ரூஃப் பண்ணுன்னு கேட்கல. எங்களுக்கு ஐயம் என்னன்னா உயிர்ங்கிறது ஒரு முறைதான். அதுல அந்த நம்புறதுல சொல்றது என்னன்னா, இப்போ நான் பெரும்பான்மையான ஒரு சமூகம் பெரும்பான்மையான ஒரு மருத்துவத்தை நம்பி இயங்கிட்டு இருக்கு. இதுல நான் உங்ககிட்ட வந்தா என்னோட உயிர் காப்பாற்றப்படும். நான் சொல்றது சின்ன சின்ன விஷயங்களே சொல்லல. இப்போ அந்த உயிர் வந்து காப்பாற்றப்படும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தா தானே நான் வந்து வர முடியும். அந்த ஏன்னா நம்ம வந்து ட்ரையல் பார்க்க முடியாது இந்த விஷயத்துல. அதுதான் ஏன்னா எனக்கு அனுபவமும் இருக்கு. அதனால ஏன்னா எங்க அப்பாவை நான் கிட்டத்தட்ட எவ்வளோ பார்த்து நான் இழந்துட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். இவளால் முடிஞ்ச மட்டுக்கும் அந்த மருத்துவம் பார்த்து அதில் என்னால் ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல. ஸோ அந்த நம்பகம் தன்மை எப்படி, ஏன்னா இது என்னோட கேள்வி மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாரோட கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். அதை எப்படி உங்களுக்கு கொண்டு அந்த நம்பகத்தன்மை கொடுக்க முடியுங்கிறதா என்னோட ஒரே பதில் தான். உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். இந்த மருத்துவர் கைரோபிராக்டிஷனர் அவங்க அமெரிக்கன் லேடி, அவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுக்கு போவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரமத்துக்கு போவாங்க. இந்த பயிற்சி திருப்பி பயிற்சி போவாங்க. எனக்கு வந்து இந்த எலும்பு சம்மந்தப்பட்டதாக இருந்ததுனால அவங்க ஒரு சின்ன இது முதுகெலும்புல அது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா, வித்தியாசம் தெரியுது. வச்சாங்க பின்னாடி உடம்பு அந்த படம் பூரா ஏதோ ஒரு சுடுதண்ணி பேக்கெட் வச்சது மாதிரி இருந்தது. வெறும் கையை தான் வச்சாங்க. இது வந்து இந்தியாவில் சில இடங்கள் ஆசிரமங்கள் இருக்கு, அங்கே வந்து இந்த பயிற்சிகள் கற்றுக் கொடுக்குறாங்க. வேடிக்கை என்னன்னு சொன்னாக்கா, இந்தியாவில் யாரும் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதில்லை. நிறைய மருத்துவங்கள் இந்தியாவில் இருக்கு, நம்பிக்கை இல்லை. ஏன்னா பல இந்த குவாக்ஸ்ன்னு சொல்லுவோம், சில பேர் ஏமாற்றியக்காரர்கள் நிறையா இருக்கிறதுனால அது இவங்களெல்லாம் இந்த உண்மையானவங்களே கிடைச்சது. உண்மையானவங்களுக்கு எடுத்து கேட்குது எனக்கு காதல். அதனால் இந்த ரேக்கி அப்படிங்கிற ஒரு இது நிறையா விஷயங்கள் இருக்குது அதில். ஆனால் அது அணு ரீதியாக தான் பார்க்க முடியும். தவிர அவங்க சொன்ன மாதிரி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அணு ரீதியாக தான் பார்க்க முடியும். சரி. ஆனால் ரொம்ப வித்தியாசம். நீங்கள் வந்து அவங்க தியானம் பண்ணிட்டு இந்த மேலே வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அந்த சூடு அப்படியே இருந்தது. அப்போ அவங்கள இதை பற்றி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் இந்தியாவுக்கு போய் ஆசிரமத்தில் பயிற்சி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அமெரிக்கன் டாக்டர், கைரோபிராக்டிஷனர், எல்லாம் இந்தியாவுக்கு வந்து கற்றுக்கிறாங்க. நம்ம வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறதில்லை, தெரிஞ்சுக்கிறத விரும்புறதில்லை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஏன்னா நம்பிக்கை வேணுங்கிறதுக்கே நான் வந்து
அது வந்து ஒருத்தர் பண்ணதுனால அது பண்ணதுனால அதை சொல்கிறது. அந்த அனுபவத்தை நீங்க பகிரும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை பத்தி ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைக்கும். இப்போ உங்கள் தாப்பனோட சொன்னீங்க, அதுக்கு இந்த ரேக்கி வந்து பெரிய அளவில் உதவி பண்ணும். சரி சரி. முழுமையாக அதை குணப்படுத்தணுங்கிறதுக்கு நான் சொல்ல வரல, அதுக்கு திருப்பி நீங்கள் மருத்துவத்துக்கு இது ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். சரி பண்ணும். உங்க கேள்விக்கு வந்து சார் பிராக்டிகலா சொல்லிட்டாங்க. இல்ல அவங்களும் சொல்ல முற்பட்டாங்க வந்தாதாங்கிறது. இருந்தாலும் ஐயா அனுபவத்தை சொல்லும்போது இன்னும் எல்லாருக்கும் ஒரு தெளிவான பார்வை. ரொம்ப நன்றி ஐயா. இப்போ இந்த மக்கு பஞ்சர்னு ஒரு சிகிச்சை இருக்கு இல்லையா, அதுல வந்து நான் பார்த்துருக்கேன், அந்த புள்ளிகளை ஏதோ சொல்லுவாங்க, இந்த புள்ளியில இருந்தா இந்த நோய் சரியாகுன்னு சொல்லிட்டு அந்த பின்ன வச்சு குத்துவாங்க. இந்த மாதிரி உள்ள சிகிச்சையா அவங்களோடது, ஏன்னா கொஞ்சம் இன்னும் தெளிவா தெரியட்டும் அப்படிங்கிறது. இல்லைன்னா அந்த ஹீலிங்கிறது வந்து எப்படி நீங்க வந்து அந்த ஏதோ சொல்றீங்க இல்லையா, அந்த சக்கராவெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்றதுன்னு சொல்றீங்களா, அது எந்த மாதிரி இருக்கும் அந்த சிகிச்சை? கொஞ்சம் உங்களால முடிஞ்ச விளக்க முடியுமா? அது மாதிரி உங்களோட ஏர்லி எனர்ஜி சென்டர்ஸ்ல கை வைப்பது. இப்போ உங்களோட மூலாதாரத்துல தான் சக்கரா உங்களுக்கு தெரியுமா? எத்தனை இடத்துல சக்கரா இருக்குன்னு தெரியுமா? எல்லாரும் தெரியுமா சக்கரானா என்ன? சக்கரானா தெரியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல தெரியும். எல்லாம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், தியானத்துல சத்குரு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா முழு விவரம் தெரியாது. எங்களோட உடம்புல இருக்கிற மெயினான 7 எனர்ஜி சென்டர்ஸ், அந்த இடங்களுக்கு தான் சக்தி எடுக்கப்படுது, அங்க இருந்து பரப்பப்படுது. இப்ப நெத்தியில நாங்க கையை வைக்கிறோம்னு சொன்னா இந்த நெத்திய சுத்தி இருக்கிற அவ்வளவு இடங்களுக்கும் சக்தி போகுது. இப்ப நெத்திய சுத்தி இருக்கிற இந்த இவ்வளவு இடங்களிலையும் ஏதும் பிளாக் இருக்குதா? இப்ப ஃபிட்ஸ் வாராக்களுக்கு இங்க கை வச்சா ஒரு இடத்துல இப்படி இப்படி படமா வரும். இது எப்படி வருதுன்னா காட்சியா வரும், யாரோ சொல்லுற மாதிரி இருக்கும், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா வரும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்படிதான் எனக்கு வலியுறுத்தி சொல்ல முடியாது. இப்ப ஹார்ட்ல நான் கை வைக்கிறேன்னா ஹார்ட் வேல்வ்ல அடைப்பு இருக்கா, இல்ல லங்ஸ்ல நிறைய சளி இருக்குதா, இது எல்லாமே ஒவ்வொரு பிராக்டிஸ்ல தான் வரும். 2019 படிக்க ஆரம்பிச்சேன்னா 2022 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி சோல் ப்ராப்பர்ட்டி ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒன்று புதுசா கத்துக்கிறேன். ஒவ்வொரு கிளையண்ட்ட இருந்தும் ஏதோ ஒன்று படிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு சக்கரங்களுக்கு தொடர்பான உறுப்புகள்ல என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை கண்டுபிடிக்க முடியுங்கிறது கண்டிப்பா. ஒரே ஒரு விண்ணப்பம், வீட்டுக்கு போனோடனே கூகுளுக்கு போங்க, நீங்க வந்து சக்கராஸ் அப்படின்னு சொல்லுங்க, 7 சக்கராஸ் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிற விவரம் சொல்லணும். அதுக்கு அடுத்தது இந்த ரேக்கி, அதை பற்றி கேளுங்க, அதில் உங்கள் விளக்கம் வரும். அப்படிங்கும்போது சொன்னதுக்கும் நீங்கள் வீட்டுக்கு போய் இங்கே இப்போ ஒன்றும் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். ஐயா கோடியை சுத்தினா இவ்வளோ தெரியும் எனக்கு தெரியாது. சரி, இப்போ வந்து இப்போ ஐயாவோட சொன்னதோட கேள்வி எக்ஸ்டென்ஷன்னா, இப்போ அந்த நோய் இப்போ நீங்க ஹீலிங்ல வந்து குணப்படுத்துறீங்க, அது உங்ககிட்ட வந்து அந்த ஹீலிங்லயே முழுக்க சரியாயிருமா, இல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டு இல்ல என்னையால இந்த அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சிருக்கு, உங்களுடைய நோயோட வீரியம் வந்து இன்னும் அதிகமா இருக்கு, அதனால நீங்க கண்டிப்பா இந்த சிகிச்சை எடுத்துதான் ஆகணுங்கிறத நீங்க சொல்லுவீங்களா? கண்டிப்பா. இப்ப பிளாக்ல ஒரு 20% தான் அடைப்பு, சாரி ஹார்ட் வால்வ்ஸ்ல ஒரு 20% அடைப்பு இருக்குன்னா நான் கேரண்டி பண்ணுவேன் ஒரு 21 நாள் தொடர்ந்து நாங்க ஹீலிங் செய்வோம். அதுக்கு பிறகு திருப்ப ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி. ஆனா அதுவே 80% இருக்குதுன்னா உங்களுக்கு சர்ஜரிக்கு போறதுக்குரிய மனநிலை, அந்த பயம் இல்லாத தன்மை, நீங்க கண்டிப்பா தப்பி திரும்ப வருவீங்கன்ற ஒரு திடத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், சர்ஜரிக்கு போங்கன்னு சொல்லுவேன். 4th ஸ்டேஜ் கேன்சர்ல 2 லேடிஸ் வந்தவங்க, ஒரு பிள்ளை 12 வயது, ஒரு லேடி 48 வயசு. வரைக்குள்ளேயே தெரியும் தப்ப மாட்டினமண்டு. அவையில் இருக்கிறதுக்கு முதல் நாள் அவையில் உடம்பை விட்டு வலிக்கிட போகினமன்றதும் ஹீலிங் செய்யறப்போ தெரியும். அப்ப அவைகளுக்கு நான் சொன்னது, இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த நோயை அக்செப்ட் பண்றதுக்கும் இந்த பிறப்புல எனக்கு இதுதான் பயன், அந்த ஒரு அமைதியான மனநிலையை கொடுத்து பெயின் இல்லாம பார்க்க முடியும். அப்ப அப்படி ஒரு கேஸ் வருதுன்னா எத்தனை நாள்னு தெரியாது, ஒவ்வொரு நாளும் ஹீலிங் கொடுப்பேன். இப்ப நான் இது ஒரு பெருமையா சொல்லல, தொழிலா செய்யறதை விட சோல் சாட்டிஸ்பேக்ஷனா தான் செய்யறேன். என்ன ஒரு இடம் எடுக்க இல்லை, வீட்டுல வச்சுதான் செய்யறேன். அப்ப 21 நாள் தொடர்ந்து செய்யறதோ 48 நாள் செய்யறதோ, கேன்சர் பேஷண்ட் 100% ஃப்ரீ, ஒரு சதமும் எடுக்கிறது இல்லை. கிட்னி ஃபெயிலியர் ஒரு சதமும் எடுக்கிறது இல்லை. இது பெருமை இல்லை, எங்களோட அறமண்டு வச்சுக்கொள்ளலாம்.
கேள்வி கேட்கலாம்? இல்ல என்னன்னா இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஒருத்தவங்க வராங்க, அவங்க அவங்களுடைய கடைசி நாட்கள்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய வலி இல்லை. அவங்கள பார்க்கும்போது நீங்க அதுவும் அவங்க கிட்ட அந்த எப்படி சொல்றீங்க, நீங்க ஹீலிங் அப்படின்னு பண்ணும்போது ரொம்ப அவங்க உணர்வுகளோட நீங்க கனெக்ட் ஆவீங்க. அப்போ எப்படி அந்த வலியிலேருந்து நீங்க திருப்பி வெளியில வருவீங்க? அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படி நீங்க வெளியில வர்றது? எமோஷனல் பாண்ட் வந்து எனக்கும் கிளையண்ட்டுக்கும் அந்த 45 நிமிடமோ 1.5 மணி நேரமோ மட்டும்தான் இருக்கும். நான் ஸ்பெஷலிஸ்ட் டிப்ளமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்கும் படிச்சிருக்கிறதால அந்த என்னோட டாக்டர்ஸ் பாருங்க, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல ஆக்சிடென்ட் வருது, தலை சிதறி இருக்கு, வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்தினோம், அவரோட பிள்ளைய பாக்கினோம், ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருமோ, என் ஹஸ்பண்டுக்கு இப்படி நடந்துருமோன்னு யோசிக்கிறது இல்லை. அதுக்காக நான் டாக்டர்ன்னு சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுறேன். அதே தான் நானும் இப்ப அந்த 1.5 மணித்தியாலம் அவையோட என்னோட 200% ஒதுக்குவேன். அதுக்கு பிறகு நான் வெளியே வந்தா எனக்கு அடுத்த கிளையண்ட், அடுத்த லைஃப் இருக்குது. 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் முடிச்சா எனக்கு குடும்பம் இருக்குது என்று அதுக்குரியது தான் அந்த மைண்ட் லெவலை நாங்கள் சரிப்படுத்த வேணும். இத்தனைக்கும் நான் ஒரு டிப்ரெஷன் பேஷண்ட். 2019 எனக்கு தெரியும், 11வது மாடியில இருந்து விழலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு மைண்ட் லெவல்ல இருந்த ஒரு நபர். இன்னைக்கு இங்க இருக்கிறேன்னா கணவன், கடவுள், என்னோட ஒரு அருமையான தோழி இந்திரா, மயூரா, 3 பிள்ளைகள். அதுக்கு கோடி நன்றி எப்பயும் சொல்ல வேணும். ஏன்னா இதுதான் ஹேமாவை போலதான் எனக்கு ஆரம்பத்துல கேள்விகள், இப்படி ஆட்கள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு. ஆனா இன்னைக்கு அதோட தொழிலா இருக்கிறப்போ அந்த பேஷண்ட்ஸோட நீ இறக்க போற அப்படி சொல்ல முடியாது. நானும் உணர்வு பூர்வமா தான் கதைக்க வேணும். எனக்கு தெரியுது, உங்களோட கஷ்டம் புரியுது. எவ்வளவு என்ன இழந்து அங்க கதைக்க முடியுமோ கதைச்சு அவைகளுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க வேணும். அதிகமா நம்பிக்கை. கோயிலுக்கு போறீங்க, கடவுள்கிட்ட கேட்குறீங்கல்ல இதை கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தானே போறீங்க. ஏதோ உங்களுக்கு குணமாகுதுனாக்கா அதே நம்பிக்கையை வச்சுக்கணும். அதான் அந்த கேள்வியோட அடுத்தபடியா பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க 20% இருந்தால் நம்மளே படித்துடலாம். இது வந்து இந்த மாதிரி இதயம் சம்மந்தப்பட்டது, கேன்சர் மாதிரி ஒரு சின்ன இன்னொரு தெளிவு வந்துட்டு இருந்து. இப்போ இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நோய்கள்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போனால் அந்த மருத்துவம் எடுத்து தான் அவனுக்கு ஹீலிங் போக. இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த குழந்தை பெறுதுங்கிறது வந்து இது வந்து கண்டிப்பாக நான் நம்புகிறேன் 100% உங்களோட ஹீலிங்லேயே பண்ண முடியும்னு. அது நான் நம்புறது சரியா? கண்டிப்பா சரி. ஏன்னா இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான் நான் பாக்குறேன். இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு ஆமா நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா இப்ப நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, உனக்கு பிள்ளை இல்லையா, இவ்வளவு நாள் இல்லையா. அது எவ்வளவு ஒரு தேவையில்லாத கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்தது வலி. அப்ப அந்த பதிவு எங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே சாக்கரல் சக்கரா சுவாதிஷ்டானத்துல தான் பதியுது திருப்ப. அப்ப ஏலாதுன்னு சொல்லுறோம், உன்னால இயலாது, உனக்கு முடியல, உனக்கு வராது. நாங்க யார் அதை டிசைட் பண்றோம்? இங்க மனிதர்களுக்கு பிரச்சனையே அவியல் பிரச்சனைய பார்க்காததுதான் பிரச்சனையே. அடுத்தவன் பிரச்சனை என்ன, அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குது. எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்னை பொறுத்தளவுல இது வந்து ஒரு நீயான சோழ கூட அந்த கேள்வி கேட்டாங்க. ஒருத்தவங்க குழந்தை இல்லைங்கிறத வந்து கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுல உள்ள வன்மம் வச்சு யாரும் கேட்காங்களான்னு நான் நம்பல. அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் அவங்க சுத்தி இருக்கிற இப்ப எடுத்துக்காட்டுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற அண்ணன், தம்பி, அம்மா, அக்கா இவங்க வந்து கேட்கும்போது அதுல வன்மம் வச்சு அதை ஏன்னா அது ஒரு பெரிய கவலையில தான் அவங்க கேட்பாங்க. ஆனா இதை வந்து சமூகம் வந்து அதை ஏன் இல்லைங்கிறத வந்து ஒரு எதிர்மறையா பார்க்கணுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஏன்னா எல்லாருமே சில விஷயங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அந்த பொறாமைங்கிறது இருக்கும். 2 சொல்லுவோம், என்வி, ஜெலஸ்ன்னு சொல்லுவோம். ஜெலஸ் நிறைய விஷயங்கள் வரும். நான் ஒரு கார் வாங்கிட்டா கண்டிப்பா ஜேசுமன் வந்து ஜெலஸ் இருக்கும் அது ஓகே. ஆனா இந்த குறை அப்படிங்கிறது வந்து இந்த குழந்தை இல்லைங்கிறது வந்து மிகப்பெரிய செல்வம். அதை பொறுத்தல என்ன பொறுத்தல ஒரு மனிதன் இருக்குங்கிற முறையில இந்த விஷயம் அவங்க சொன்னது உண்மைதான். இல்ல நான் அதை தெளிவுபடுத்திக்கிறதா கேட்கிறேன். படுத்துறதுக்குன்னே பிளான் பண்ணி கேக்குறவங்க எல்லாம் நானே பார்த்திருக்கேன். அது வந்து தேர்ட் பர்சனா இருந்துட்டு போறோம். 3ஆம் நபர் சுத்தி இருக்கிற நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அப்படி அது கேட்க மாட்டாங்க இல்லையா? அது கேட்க இப்ப உங்களுக்கு வந்து ஏன் வேஷ்டி உடுக்கல, வேட்டி தானே உங்க பரம்பரை உடுப்பு கேட்டா எப்படி பிரதர் இருக்கும்?
இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்ப ஹேமா கிட்ட போய் ஏன் புடவை நீங்க கட்ட என்ன சொல்றீங்கன்னா அப்ப அந்த கேள்வி கேட்டது ஒரு எதிர்மறை சிந்தனைகளை தான் உருவாக்குன்றீங்க. கண்டிப்பா பிரதர், நாங்கள் சரி, அதுக்கு இப்ப பழக்கப்பட்டு அப்ப எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது எனக்கு அவன் என்ன அது எப்படி வந்து அவங்க பிரதர், ஒரு கணவன் மனைவி அவங்க வாழுறாங்க, அவங்களுக்கு தெரியும். இவன் எந்த அண்ணாவோ எந்த தம்பியோ அவங்களுக்கு தெரியும் எப்ப என்ன பண்ணணும் என்று அப்ப சொல்லி. அந்த கேள்வியே கேட்க கேள்வியே தேவையில்லை. நீங்க குழந்தைய நீங்கள பார்க்க போறீங்க, நீங்கள டைப்பர் வண்டி கொடுக்க போறீங்க, நீங்கள மாவு வண்டி கொடுக்க போறீங்க, ஒன்றுமே இல்லை தானே. அப்ப நாங்க சிலது நாங்க ஒரு வரையறுத்து இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து இது இப்படிதான் வாழணும், அந்த அந்த கொமனான பீப்புள் நாங்க இல்லை. கொமன் பீப்புள் டூயிங் அன்கொமன் திங்ஸ் என்று சொல்லுவீங்க. சோ நாங்க வித்தியாசமா வாழுறோம், விடுங்கோ, அது அவையில் இந்த சுதந்திரம். இல்ல அவங்களுக்கும் குழந்தை வேணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு, இல்ல இருக்கதானே செய்யுது. அவங்க இருந்தா அவங்க அதுக்குரிய பரிந்துரைக்கிற மருத்துவரையோ இல்ல யார பார்க்க வேணுமோ அதை பார்ப்பாங்களே. அவங்களுக்கு அவங்களே அதை பண்ணிக்கிடுவாங்க. நம்ம தேவையில்லாம அந்த கேள்வி கேட்டு அவங்களை தொந்தரவு பண்ணாங்க இருக்குன்றீங்க. நாங்களும் அடிஷனலா போய் இன்னும் வரலையா, இன்னும் பார்க்கலையா, இன்னும் செய்யலையாண்டா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு வலிய தானே உருவாக்குது உள்ளுக்கு. அதுக்கு உனக்கு வருமப்பா, நீ நல்லா நம்பிட்டு ஒரு வசனம் எல்லாத்தையும் மாத்திடும் தானே. ஆனா சுத்தி இருக்கிறது பூரா மாறி தானே நினைக்கிறாங்க. நாங்க அதுக்கு நம்ம கேட்க கூடாது. இல்ல சொன்ன மாதிரி இப்ப கேட்கலன்னா நம்ம அக்கறை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அவங்கள குதர்க்கமா கேட்க கூடாதுங்கிறது மனசுல தெரியுது. ஆனா சுத்தி இருக்க சரௌண்டிங்ல நிறைய பேருக்கு தெரியலையே. ஏமா சுத்தி இருக்கிறவங்களை பத்தி நம்ம யோசிக்கணும். ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாங்களா, ஒருவேளை படிப்புக்கு காசு கொடுத்தாங்களா, என்ன பண்ணினாங்க. இப்ப அந்த மைண்ட் வரணும். அது நிறைய பேருக்கு இன்னும் வரல. நம்ம எல்லாத்தையும் வளர்த்துக்கிறோம் அம்மா. இப்ப இங்க வந்தா பேண்ட் ஷர்ட் போட்டு வெளியே போகலான்னு வளர்த்துக்கிறோம், கார் ஓடலான்னு வளர்த்துக்கிறோம், கோயிலுக்கும் பேண்டோட போகலான்னு வளர்த்துக்கிறோம். ஆனா இத மட்டும் வளர்த்துக்க மாட்டோம். இந்தியாவில இன்னும் அது கொஞ்சம் மாறலையே. ஆமாமா, ஒத்துக்கிறேன். சரி, அப்படின்னா அந்த கேள்வி இந்த எதிர்மறை எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க. ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதாவது நீங்க சொல்ல வருது என்னன்னா, ஓகே, இல்ல ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறது என்னன்னா, அவங்களாவே வந்து அவங்களோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டா அதை பத்தி பேசலாம், ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆனா நம்மளே போய் இல்லையா இல்லையான்னு கேட்க வேணாம். கரெக்டா நமக்கு தெரியும் அவங்களுக்கு பேபி இல்லைன்னு பார்க்கும்போதே தெரியும். இருக்குமா காரப்படாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்க போய் அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அவங்க சொல்றதையும் நம்ம கேட்கணும்னு இல்லை தானே. அதை மட்டும் கிளாரிஃபை பண்ண. மொத்தத்துல பிரச்சனையே பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் தான். இந்த எதிர்மறை எண்ணங்களோட தான் நம்மளோட வாழ்க்கையே வந்து எதிர்நீச்சல் போடுறதுன்னா நம்ம வாழ்க்கை எதிர்மறை எண்ணங்களோட தான் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வரும்போதே கீழே விழுந்துருவோமா, நம்ம உழவே மாட்டோம், 10 வருஷம் கீழே விழல, ஆனாலும் அந்த எண்ணம் தான் வருது. இந்த எதிர்மறை எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களோட சிகிச்சை அதுக்கு எதுக்கும் நமக்கு அது ஒத்துழைப்பு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். நாங்க எல்லாமே பதிவுகள் தான். இப்ப பிளைட் ஒன்று விழுந்துட்டோம்னா அடுத்த டிக்கெட் புக் பண்றப்போ ஐயோ ஏன் பிளைட் விழுந்துருமான்னு தான் வலிக்கிடுவோம். அதுதான் எங்களோட காலாகாலமா. ஏன்னா குரங்கிலிருந்து மனிதன் வந்தானேன்னா அந்த காட்டுல சவை பண்ணணும் என்றதுக்காக ஒரு சரசரப்பு கேட்கிறப்போ பயந்த மனிதன் தான் இன்றைக்கும் செல்வமறிய கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். அப்ப நாங்க தான் அந்த எண்ணத்தை மாற்ற வேணும். இப்ப சும்மா சாதாரணமா வாழ்ற ஒரு மானிடனுக்கு அதை மாற்ற முடியுமான்னா கஷ்டம். என்னன்னா அது ஒரு மென்டல் கிளட்டர்ஸா ஒரு பழக்கப்பட்ட சைக்கிளுக்குள்ளேயே இருக்கிறீங்க. அதுக்கு இந்த ஹீலிங் செய்துட்டு நாங்க அந்த எண்ணங்களை மாத்துறது கொஞ்சம் சுகமா இருக்கும். இப்ப நானும் கணவரும் வழியில ஒரு இடத்துக்கு போறோம்னா 3 பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு போயிங்க போறப்போ கத்தி இருக்கு, கேஸ் இருக்கு, அங்க நிக்குது இங்க நிக்குது, எல்லாமே அப்பதான் பிளாஷ் அடிக்கும் மண்டேல 2019க்கு முன்ன. இப்ப இங்க விட்டுட்டு நான் ஒரு வெளியூர் போறேன்னா கூட அவையில் நல்லா இருப்பேன். அந்த ஒரே எண்ணம் அவையில நினைக்கிறப்போ எல்லாம் அவையில் நல்லா இருக்கணும். அப்ப நாங்க எதை கொடுக்கிறோம்? இப்ப நாங்க பெத்த பிள்ளையோ பெத்த அம்மா அப்பாவோ சகோதரங்களோ கணவனோ மனைவியோ எண்ணங்களை நாங்க மிக விரைவா பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அவர்களுக்குள்ள உள்ள தொடர்பு எங்களுக்கு எப்பவுமே இறுக்கமா இருக்கும். அப்ப பிள்ளைகள் இப்ப ஒரு 15 வயசு பிள்ளை ஸ்மோக் பண்ணதுன்னு என்னட்ட கொண்டு வரீனும், அந்த பிள்ளைய நான் சுகப்படுத்த வேணும்னா அந்த பிள்ளையோட நான் 2 மணித்தியாலும் இருந்து கதைக்க வேணும். அப்படி ஒரு பிள்ளையும் வந்தது, 15 வயசு ஸ்மோக் பண்ற பிள்ளை. அந்த பிள்ளை இன்னைக்கு ஸ்மோக்கிங்கை விட்டுட்டு நல்லா படிக்குது. அப்ப நாங்க அந்த கதைக்கிறது, என்னப்போ செய்யற, ஏனடா இப்படி செய்யற,
கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கொள்ளேன். எதுக்கு உனக்கு இப்படி கொடுக்குறேன், இவ்வளவு வளர்க்குறேன், உனக்கு இது வேணுமாண்டா நாங்களே முதல்ல ஏற்றுக்கொள்ளுவோமா. இப்ப என் ஹஸ்பண்ட் வீட்டுல வந்துட்டு உனக்கு நான் அறிவில்லையாண்டா நானே இருக்கிறதால எடுத்து போடணும் மாதிரி தானே வரும். யார் சொன்னா எனக்கு அறிவில்லைன்னா? இப்ப நாங்க எப்படி ஒரு தொடர்பாடல வச்சுக்கொள்றோம், ஒரு தகவலை அவங்க மண்டைக்குள்ள கொண்டு போய் வைக்க வேணும். அதுக்கு அன்பை தவிர என்ன கேட்டா வேற ஒரு மொழியும் இங்க வேலை செய்யாது. அப்ப நான் எப்பயுமே சொல்றது வார்த்தைகள். சில பேர் உன்னை கொலை செய்திடலாம், நீ வாழவே தேவையில்லை. இப்ப ஸ்மோக் பண்ற பிள்ளை என்ன, அப்பா நீ எதுக்கு வாழுற, உனக்கு என்ன பிரயோஜனம் கேட்கிற கேள்வியா ஒரு அப்பா அம்மா. இன்னைக்கு நாங்க இங்க தனியா வாழுறோம். நான், என் கணவன், என் பிள்ளைகள், சித்தி, பெரியம்மா, சித்தப்பா, மாமா, பாட்டி, தாத்தா யாருமே இல்லாத ஒரு தனிக்காடு. இந்த மாதிரி நண்பர்களோட வாழுற வாழ்க்கை. இதுல போயிட்டு நாங்க பிள்ளைகளை குறை குற்றம் அதுல கண்டுபிடிங்களேன் அந்த பிள்ளைகிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு. எல்லாரும் இன்ஜினியர், டாக்டர் ஆக முடியாது. அப்ப நாங்க எவ்வளவு தூரம் எங்களோட வார்த்தை பிரயோகம் அந்த பிள்ளைன்ற மைண்ட்ல போகுதோ, ஒவ்வொரு மனிதனுக்கும் போய் சேருதோ, அங்க சுகப்படுத்துதல் ஆரம்பமாகுதுன்றது என்னோட நம்பிக்கை. அந்த பிராணிக் ஹீலிங் ஒன்று சொல்லுவாங்கல்ல, பிராண சிகிச்சை, அதுவும் இது ஒண்ணுதானே இல்ல வேற? இல்ல, கொஞ்சம் வித்தியாசம். பிராணிக் ஹீலிங் கொஞ்சம் வித்தியாசம். சரி, இது வந்து ஒரு பேராசையான கேள்வி. நீ எவ்வளவு சொன்னாலும் பாருங்க, நான் மனிதன் நிரூபிக்கிறேன். அது வந்து என்ன, நான் என்னோட கேள்வின்னு தப்பிக்கிறதுக்கு நானும் நிறைய பேட்டி பார்த்துருக்கேன். மக்கள் கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து நோய்ங்கிறது வந்துட்டுனா நம்மளோட இறப்பை வந்து தவிர்க்க முடியாத தள்ளி போடலாம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது வந்து உடலுக்கு கொடுக்கறதே கிடையாது, ஆன்மாவுக்கு கொடுக்குற ஒரு சிகிச்சைன்னு சொல்றீங்க. இப்போ வந்து எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து இறப்பை தள்ளி போடலாம்? 100 ஆண்டை தாண்டி கூட பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய பேராசையான கேள்வி. மக்கள் கேட்கிறாங்க. அது பெரிய ஒரு சாப்டர். உண்மையாலுமே கோள்களின் சேர்க்கையால் தான் மனிதன் பிறக்கின்றான். கோள்கள் எங்கெங்க நிக்குதோ அதன் செயல்பாட்டுல மனித மூளைகள் வேலை செய்யுது. ராகு புத்தி, கேது புத்தி, ஒரு பெரிய சாப்டர். அதை நான் ஒரே வசனத்துல முடிச்சிட முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல 12வது கட்டத்துக்கு ஒரு கோள் நாங்க வந்துட்டோம், பயணிச்சு 1வது கட்டத்துல ஆரம்பிச்ச 12வது கட்டத்துக்கு வந்துட்டோம்னா நாங்க வெளியேற வேணும்ன்றது கோட்பாடு, கோள்கள் பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ ஒரு நோய் வருது, அதை மன ரீதியாக நான் நம்பி மனதளவில் அதுக்கு உயிர் கொடுத்து அதை சுகப்படுத்தி நான் வாழலாம்னா 70 வயதுல இருக்கிறோரால 80 வயதுக்கு கொண்டு போக முடியும். கண்டிப்பா முடியும். ஆனா 100 வயசு வரைக்கும் இருப்பாராண்டா அது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய நம்பிக்கை என்று மட்டும்தான் நான் சொல்றேன். இந்த ஹீலிங்ல நான் 100 வயது வரைக்கும் வாழ வைப்பேன் கேரண்டி பண்ணவும் மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணவும் மாட்டேன். அந்த நம்பிக்கையை கொடுக்க வேணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற சக்தியை நாங்க பயன்படுத்துறதும் இல்லை, தெரிஞ்சு கொள்றதும் இல்லை. நாங்க என்னென்னத்துக்கோ சக்தி விரயம் பண்றோம், தேவையில்லாம எவ்வளவோ வேலை செய்யறோம். ஆனா ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிற சக்தியே ஒரு பெரிய பவர் பேங்க். அதை வச்சு நீங்க நினைக்கிறதையும் அடைய முடியும், நினைக்கிறதையும் எடுக்க முடியும். ஒரு பெரிய சாப்டர் சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொல்றது வந்து கோள்கள், அப்புறம் இந்த ராகுக்கு சொல்றீங்க. ராகுக்கு அதை விட்டுருங்க, கோள்கள் வந்து இன்னைக்கு அறிவியல் ஒத்துக்கிட்டது. உங்களுடைய இந்த அந்த இறப்புங்கிற அந்த 12வது கோள் வரும்போது பேர் சொல்லிடல, இது வந்து அறிவியலுக்கு எதிரானதா? ஏன்னா இங்க வந்து நம்ம நிரூபிக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி? அது அறிவியலுக்கு புறம்பான ஒரு அறிவியலுக்கு நிரூபிக்கப்படாது, அறிவியல் நிரூபிக்கப்படாது. ஏன்னா இது பகுத்தறிவு சமூகம்லாம் சொல்றாங்க, அதை ஏத்துக்கிட்டவங்கலாம் தெரியல. அதான் இங்க நிறைய இப்ப ஹீலிங்கோ இல்ல இந்த கோள்கள் பற்றினதோ மெடிடேஷனோ நிரூபிக்கப்படாதது. இப்ப நான் சிவபெருமான் கண்ணு மூடி உட்கார்ந்து அடுத்த செகண்ட் தியானத்துக்கு போயிடுவார். அது அல்லாவோ ஜீசஸோ புத்தாவோ எல்லா சமயத்தையும் சேர்த்தே சொல்றேன். ஆனா அவியலெல்லாம் கண்ணு திறந்தா அவியலுக்கு பக்கத்துல ஆடு, மாடு, குருவி, மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துலதான் மனிதன் போராடுறான். நான் இதுக்குள்ள போயிட்டேன்டா குடும்பத்தை விட்டுருக்கணும், சன்னியாசி ஆயிடுக்கணும், பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு இருப்பணும் என்றதுலயே குழம்பி போய் நிக்கிறான். இல்ல, கண்ணை மூடினா அப்படி இரு, கண்ணை திறந்தா உண்ட வாழ்க்கையை அனுபவி என்ற அந்த மைண்ட் செட்டு எங்களுக்கு வருது இல்லை. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாலே நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியும்.
ஒருத்தர் ஒரு கருவி கொண்டாந்தாங்க. ம். கருவி கொண்டாந்து அலுவலகத்தில் ஆமாம் போட்டோ இந்த கருவி கொண்டாந்தாங்க. அவங்க எல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. அது ஒருத்தவங்களோட வயதை பார்த்தாங்க. அப்போ என் வயதை சொன்னோம். அப்புறம் என் வயதோட கிட்டத்தட்ட 25 வயசு கீழே குறைஞ்சி இருக்க தப்பா சொல்லிருக்கீங்க. 50 வயசு குறைஞ்சி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி. குறைஞ்சிக்கிட்டேன். 25 வயசு குறைஞ்சி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த வயசாகுது. நாளை காலையில் நம்ம உயிரோட இருப்போம்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா உயிரோட போகிற சப்ஜெக்டை மட்டும் நம்ம பேச சரி. இல்லை, மக்களுக்கு தெரியணும் எல்லாம், அதனால தான், வேற ஒன்றும். சரி, நம்ம நேரத்தை நெருங்கிட்டோம். ஒரே ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. இதுவும் வந்து என்னுடைய பெரிய ஆசைன்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு குருட்ட 3 வருஷம் கத்துக்கிட்டீங்களா? இதுல இவ்வளவு பலன்கள் இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த நோயற்ற வாழ்வு அப்படிங்கறதான் வந்து எல்லாரோடைய எண்ணமா இருக்குது. இதை நாங்க கத்துக்கிட்டு நாங்களும் சிகிச்சை கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். இது ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. நம்பிக்கை என்ற ஐயா சொன்ன மாதிரி நம்பிக்கை என்ற ஒன்று மனிதனா இருக்க வேணும், அவ்வளவுதான். வேற ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை. பெருசா மனிதனா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? அது கொஞ்சம் and practice makes perfect. இன்றைக்கு வரைக்கும் 3:50 4 மணிக்கு எழும்ப வேணுமெண்டா ஒரு ஹீலரா இருந்தாலும் 4 மணிக்கு எழும்பி என்னோட வேலையை செய்தால்தான் நான் வர்ற கிளையண்ட்டுக்கு சரியான சிகிச்சையை கொடுக்க முடியும். காலையில கூட ஒரு ஹீலிங் முடிச்சுட்டு சொல்றாங்க. சரி சரி, நான் அப்படிதான் எழுந்திட்டு யாருக்குன்னு 5 மணிக்கு எழுந்திரிச்சுதான் அன்னைக்கே வந்த மீட்டிங்கு. சரி, அப்படின்னா எத்தனை ஆண்டு காலம் ஆகும் நீங்களே குருவா இருக்க முடியுமா? அடுத்த கேள்வி. ஒழுங்கா நாங்க இதை படிக்க வேணுமெண்டா ஒரு 3 வருஷம் எடுக்கும். சும்மா நானும் போறேன், பிராக்டிஸ் பண்றேன், செய்யறேன்டா யாரும் செய்யலாம். ஆனா இந்த சக்தியை சரியா எடுக்க வேணும். நான் என்ற அகங்காரம் எல்லாமே இருக்க வேணும். இது பிரபஞ்சம் தான் எனக்கு கொடுத்திருக்கிறதுன்றது இருக்க வேணும். சில கோட்பாடுகள், சில வரையறைகளை நான் எனக்கு போட்டுக்கிட்டேன். அந்த வட்டத்துக்குள்ளேயே நிப்பனா இருந்தா சரியா வேலை செய்ய கண்டிப்பா 3 வருஷம் எடுக்கும். என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க வேணும். எனக்கே காயம் விழுந்து சாகிற அளவுக்கு எனக்கு காயம் இருந்தேன்டா நான் அதை சுகப்படுத்தினா தானே உங்களை பார்க்க முடியும். நானே ஒரு காயத்தோட உங்கள்கிட்ட சக்கராவே எங்க ரீட் பண்றது, எங்க பிரச்சனைய சொல்றது. அடுத்த கேள்வி, குருவா இருக்க முடியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு விரும்பினால் இருக்க முடியும். ரொம்ப சிறப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சில இடங்கள்ல நீங்க தியானத்துக்குலாம் போனீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த வழியிலே பயணிச்சிருவாங்க. இல்லறத்தை கூட திறந்துட்டு போற மாதிரிலாம் இருக்கு. ஆனா நீங்க அப்படி சொல்லல. கண்ணை மூடுனா தியானம் பண்ணுங்க, அதை அணுவீங்க. கண்ணை திறந்தா அந்த வாழ்க்கை அணுவின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பல்வேறு கேள்விகள் கேட்டோம். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியாது. நான் அவங்ககிட்ட வந்து முதல்ல வந்து அவங்ககிட்ட வந்து உண்மையில தான் அவங்ககிட்ட பேசும். ஏன்னா 1 மணி நேரம் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க, என்ன பேச முடியும்? அப்போ நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன மாதிரிங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, இல்லை நீங்கள் அவங்க பெரிய ஹீலர் தான். ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாங்க முதல்ல ஒரு கேள்வி கேளுங்க, முதல்ல ரேக்கின்னு என்னன்னு கேளுங்க, அப்புறம் நான் சொல்கிற பதிலிருந்தே எடுத்து பண்ணலாங்க. உண்மையிலே இத்தனை கேள்விகளும் உங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரு 20% 30% நான் கேட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் எனக்கும் ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. எல்லா கேள்வியும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஐயத்துக்கும் மிகச்சிறப்பான முறையில் எல்லாரும் இந்த சிகிச்சை முறை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய பதில் வந்து ரொம்ப தெளிவாக நம்புகிற வகையில் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த துறையில் சிறந்து விளங்கணும். நிறைய பேருக்கு இந்த சிகிச்சையை அளித்து பல்வேறு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய இந்த சிறப்பான நேர்முகத்திற்கும் மிக்க நன்றி. வாய்ப்பளித்த தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பெரிய நன்றிகள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்ன்றது முக்கியம் இல்லை. என்னட்ட 10,000 பேர் வர வேண்டாம். என்னட்ட 100 பேர் வந்தாலும் அந்த 100 பேரையும் நான் பக்கத்துல நின்று வழிகாட்டி அவையோட பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்த பிரபஞ்சமும் உங்கள் எல்லாரோடைய ஆசீர்வாதமும் எப்பயும் இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு கேள்வி, ஆன்லைன்லயே பண்ண முடியுமா? அப்போ ஏன்னா எல்லாரும் இங்க வர முடியாதுல்ல, யாராவது பண்ண முடியும்? ஆமா, எனக்கு இப்ப சிங்கப்பூர்ல வர்றாங்க நேர. அதை விட ஸ்ரீலங்கா, கனடா, சுவிஸ், ஜெர்மனி, லண்டன், ஸ்ரீலங்கா உங்களுக்கு பலன் கிடைக்குது. நான் அங்கதானே இருக்கிறேன். நான் அங்கதானே இருந்து பண்றதா நான் நினைக்க வேணும். இப்ப இல்ல நான் அந்த பேஷண்ட் எனக்கு முன்னால இருக்கிறது. நீங்க வந்து இந்த வித்தியாசம் பண்ணிக்கணும். பிசிக்கல் உடலை பார்க்கணும், ஆத்மா பார்க்கணும். அவங்க ஆத்மா இங்க போயிருது.
ஆமாம், ஒரு சிந்தனையும் அவங்க ஆத்மாலாம் அங்கே போயிருது, உடல் மட்டும் தான் இங்கே இருக்கு. ஒரு 80 வயதில் ஒரு பாட்டி, அவங்க பேர் மரியம்மான்னு பேர். 78 வயது 79 எனக்கு வந்து பெண் தோழி. ஒரு என்னோட நண்பருக்கு வீடு கொடுத்தாங்க, அதனால பழக்கமானாங்க. ஆஸ்திரேலியாவில் அவங்க பையன் இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது டிக்கெட் புக் பண்ணியாச்சுன்னு சொல்லி டிக்கெட் காட்டினாங்க. அதில் அவங்க பேர் மட்டும் தான் இருந்துச்சு. என்னம்மா நீங்கள் தனியாக போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லையா, நான் தனியாக போகிறேன்னா கூட எப்போவுமே எனக்கு துணை இருக்கணும். திரும்ப திரும்ப டிக்கெட் பார்க்க ஒன்று, நான் யாருக்குமே நம்மளை வேறு சொல்லிட்டாங்க புரியலன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே பார்க்குறேன், அம்மா பார்க்குறேன். கடை சொன்னாங்க அவங்க வந்து ஜீசஸை நம்புறவங்க, என் கூட கடவுள் எப்பவுமே இருப்பாங்க. அந்த 100% நம்பிக்கை அவங்க சொன்னாங்க பாருங்க, உண்மையிலே எனக்கு உள்ள இருக்கு அந்த டயத்தில். அந்த மாதிரி தான் இவங்களோட அந்த சிகிச்சை இருக்கிறதுனால யாரை நான் ஹீல் பண்றேனோ அவங்களோட கர்மிக்கு தொடுறேன். உங்களோட ஸ்பைனை கோட்டை டச் பண்றப்போ உங்களோட கர்மாவை நான் தொடுறேன். அப்ப அந்த கர்மாவை நான் தொடுறேனா இருந்தா எனக்குரிய பாதுகாப்பு எனக்கு 200% வேணும். அப்ப நான் பால திரிபுர சுந்தரி, யாரால உருவாக்கப்பட்ட சித்தர்களால உருவாக்கப்பட்ட சக்திகள், அவையில் எல்லாரும் என்ன சுத்தி இருக்கீங்க. இல்ல நான் மெடிடேட் பண்றப்போ கிருஷ்ண பரமாத்மாவோ இல்ல ஷீரடி சாய்பாபாவோ ஹையர் செல்ஃப்ஸோ அவையில் கனெக்ட் ஆகிறது. இதெல்லாமே நடந்துட்டே இருக்கும். அதுதான் அந்த ஒரு உலகம். அது நான் மக்கள், அவ்வளவுதான் அந்த உலகம். வீட்டுல தான் இப்ப கூட இருக்குள்ளேயே போறேன்ற மாதிரி. ஆனா யாரையும் கைவிட்டுற மாட்டேன், எனக்கே தெரியும் தானே அது கர்மான்னு சொல்லி. அப்ப கணவன் பிள்ளைகளை பார்க்க வேண்டிய கடமை கண்டிப்பா இருக்குது. ஆனா இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட உலகம், சுகம், எப்படி வேணுமென்றாலும் வச்சுக்கொள்ளலாம். மிக்க சிறப்பு, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.